இது காமனாக பார்த்துருப்பீங்களா? வாட் இஸ் சைனஸ், வாட் இஸ் ஃபிஸ்டுலா? வாட் இஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாமா இது சைனஸ் தான் இல்லை இது ஃபிஸ்டுலான்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாமா? இந்த சைனஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதானே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஓப்பனிங் இருக்கும், அவ்வளோதான். ஃபிஸ்டுலான்னு என்ன இருக்கும்? அதுலேயும் ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், அதுலேயும் ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், ஆமாம் தானே? ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் சைனஸ் அண்ட் ஃபிஸ்டுலா, த சைனஸ் இஸ் நத்திங் பட் த பிளைண்ட் எண்டிங் ட்ராக். பிளைண்ட் எண்டிங் ட்ராக்னா என்னது? அந்த படம் இருக்குல்ல, மேலே ஒரு ஓப்பனிங் இருக்கும், உள்ளே இருக்குது, அது பிளைண்ட் எண்டிங்காக இருக்கும். ஸோ பிளைண்ட் எண்டிங் ட்ராக் வித் கவர்டு வித் கிரானுலேஷன் டிஷ்யூ, தட் இஸ் கால்டு சைனஸ். நம்ம பார்க்குற எல்லா கேஸும் சைனஸ் தான். இப்போ பெரியானல் ரீஜனில் ஒரு பார்க்குறீங்கன்னா அதுவும் சைனஸ் தான் சொல்லணும், பெரியானல் சைனஸ் தான் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல பார்க்குறீங்கனாலும் அதெல்லாம் சைனஸ் தான் சொல்லணும். பட் அதையும் தாண்டி நம்ம இடத்துல சில இடத்துல ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம், பெரியானல் ரீஜனில் இருக்கும், அது ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். ஏன் ஃபிஸ்டுலான்னு சொல்கிறோம்? அந்த கண்டென்ட் வச்சு சொல்கிறோம். அந்த கண்டென்ட் வந்து நார்மலாக எப்படி இருக்கணும்? இந்த பிளைண்ட் எண்டிங் ட்ராக்ட் வித் கிரானுலேஷன் டிஷ்யூ அப்படின்னா அதில் கண்டிப்பாக சீரஸ் டிஸ்சார்ஜ் இது மாதிரி தான் வந்திருக்கணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெறும் சீரஸ் டிஸ்சார்ஜ் மட்டும் வருது அப்படின்னா இட்ஸ் ஓகே, சீரஸ் டிஸ்சார்ஜ் மட்டும் வருது அப்படின்னா ஓகே, இது சைனஸ்ன்னு சொல்லிடலாம். பட் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபீசிஸ் வருதுன்னா, அப்நார்மல் பிளேஸ்லேருந்து ஒரு ஃபீசிஸ் வருதுன்னா சம்திங் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் சம் அதர் பார்ட் ஆர் இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைனில் கம்யூனிகேட் ஆனால் மட்டும்தான் இது வெளில வரும்போது ஃபீசிஸாக வர முடியும். சரியா? So, if you are seeing any patient with any opening, your diagnosis should be a sinus. By seeing. அதுக்கடுத்து அது உள்ள இருக்கிற கண்டென்ட் வச்சு தான் you have to decide whether it's a sinus or fistula. சரியா? Suppose we are seeing umbilicus. இப்படி umbilicusல we are seeing some வெறும் discharge, plain discharge மட்டும் வருது. Now what will you think of? Sinus, umbilical sinus. Suppose very clear with foul smelling, clear discharge. இப்போ என்ன வரும்? ஃபிஸ்டுலா. என்ன ஃபிஸ்டுலா வரும்? அம்பிளிகஸ்ல வந்துச்சுன்னா பிளாடர்ல இருந்து யுராக்கல் ஃபிஸ்டுலா. யுராக்கல் ஏன்னா பிகாஸ் அம்பிளிகஸ் இஸ் கனெக்டட் வித் யுராக்கஸ், ஸோ பிளாடருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபிஸ்டுலா வரும். சரி, அப்போ நீ இது பண்ணணும்னா எப்படி பண்ணும்? how will you check whether the umbilical fistula or it's a urachal it's umbilical fistula. Umbilical fistula means it's connecting with the urachus or the blind ending tract. எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிளாடருக்கு இதுக்கு கனெக்ஷன் தானே பார்க்கணும். எப்படி கனெக்ஷன் இருக்கான்னு எப்படி பார்ப்பீங்க? லாஜிக்கலாக சொல்லுங்க பார்ப்போம். யூரின் கிளியராக தான் இருக்கும், இதுவும் கிளியராக தான் இருக்கும். அவ்வளோதான், எக்ஸலன்ட். டை அடிச்சு பார்க்கணும். யூரின்ல ஜஸ்ட் இன்ஃப்ளேட் பீட்டாடின் சொல்யூஷன் அடிச்சு நீ கத்திட்டு போடுவோம்ல, கத்திட்டுல நீ பீட்டாடின் சொல்யூஷன் அடிச்சு விட்டீங்கன்னா அந்த கலர் பிளாக் கலர்ல இருக்கும். அந்த பிளாக் கலர் வந்து அம்பிளிகஸ்ல வந்துச்சுன்னா இட்ஸ் கம்யூனிகேட்டிங் வித் தி பிளாடர்னு அர்த்தம். சரியா? சப்போஸ் இது நீங்க பிளாடர் டிஸ்டன்ட் ஆகுது, பட் இதுல இருந்து வர்றது எல்லாமே சீரியஸாக தான் வருது, பிளாக்கா வரல அப்படின்னா இட்ஸ் அ அம்பிளிக்கல் சைனஸ். புரியுதா இல்லையா? ஸோ பிளைண்ட் எண்டிங் ட்ராக்ட் வித் அண்டர்லைங் கிரானுலேஷன் டிஷ்யூ, தட் இஸ் சைனஸ். So, if there is any two hollow viscous organ or hollow viscous tubes or any tubes interconnecting, that is called fistula. புரியுதா? அதாவது இப்போ இப்படி இருக்கு, சப்போஸ் ஆர்ட்ரி இருக்கு, வெயின் இருக்கு, இது ரெண்டு தனித்தனியாக தான் இருக்கும், இது ரெண்டு கம்யூனிகேட் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டு டூ ஹாலோ விஸ்கஸ் டியூப் ஆர் ரெண்டு டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டு கம்யூனிகேட் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஏவி ஃபிஸ்டுலா. சப்போஸ் ட்ரக்கியா ஈசோஃபேகஸ் ரெண்டு கனெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கு பேர் என்னது? ஈசோஃபேஜியோ ட்ரக்கியா ஃபிஸ்டுலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ சைனஸ்னா இதான் அது. ஓகே, the sinus is divided into again two. There is the congenital sinus or acquired sinus. Tell me one example for congenital sinus. Congenital preauricular sinus, especially just in front of the tragus, that is preauricular sinus. Then where another congenital sinus? Even umbilical sinus, the remnant of tulointestinal duct, umbilical sinus also. Okay. Then what is acquired sinus? Acquired sinusல இதெல்லாம் acquired sinus நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? நார்மலா கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் acquired sinus. tuberculosis நேத்து பார்த்தோம்ல, stage of tuberculosis. What is the stage of tuberculosis? Adenitis, periadenitis, matting, caseate inactivity, cold abscess, cholestered abscess, then sinus. அது acquired தானே? ஸோ acquired sinus.
ஸோ தென் வேற என்ன சைனஸ் நீங்கள் காமனாக பார்த்துருக்குறது நேற்று ஆக்டினோமைகோசிஸ் சொன்னோம். ஓகே, தி டிஸ்சார்ஜிங் சைனசஸ். ஓகே, தென் மதுரா ஃபுட். ஓகே, டிஸ்சார்ஜிங் சைனசஸ். ஓகே, கார்பங்கல். ஓகே, த சைனசஸ். ஹைரனிட்டிஸ் சூப்பரேட்டிவ். ஓகே, காமனாக நீங்கள் வார்டில் பார்த்துருப்பீங்களே. பைலோனல் சைனஸ். ஓகே, தட் இஸ் அக்வர்ட் சைனஸ். ஓகே, தென் பைலோனல் சைனஸ். தென் ப்ரோலின் சைனஸ். ப்ரோலின் சைனஸ். ஓகே, ப்ரோலின் சைனஸ். அப்போ ஆஸ்டியோமைலைட்டிஸில் த ஆக்டினோமைகோசிஸ் அண்ட் எல்லாமே யூ கேன் சி ஆக்டினோமைகோசிஸ் ஆல்சோ யூ கேன் சி தி சைனசஸ். அப்போ என்ன இம்பார்ட்டன்ட் என்ன, அதாவது வென்எவர் தேர் இஸ் அ கிரானுலேஷன் டிஷ்யூ, அண்டர்லைங் கிரானுலேஷன் டிஷ்யூ இருக்கும், அது ஹீலாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்லைங் ஆஸ்டியோமைலைட்டிஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக பெர்சிஸ்டன்ட் சைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்டர்லைங் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பெர்சிஸ்டன்ட் சைனஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் கார்பங்கல், பெர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது மல்டிபிள் டிஸ்சார்ஜிங் சைனஸாக இருக்கும். ஆர் ஃபாரின் பாடி இருந்துச்சு, ப்ரோலின் சைனஸ் என்ன இருக்கும், ப்ரோலின் சைனஸில் டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, so the sinus is just the congenital sinus and acquired sinus. The congenital preauricular sinus or umbilical sinus and acquired sinus is ellame prolin sinus, actinomycosis, tuberculosis, spinodal sinus, all those things. Then even osteomyelitis, all those things. Okay, the fistula புரிஞ்சிருச்சுல. What is fistula? Abnormal connection between the two hollow viscous tubes or two hollow viscous organs or any tubular structures. Not necessarily hollow viscous இருக்கணும் அவசியம் கிடையாது. You tell me the fistula, என்ன டைப் ஆஃப் fistula இருக்கும்? Same like congenital fistula or acquired fistula. Then internal fistula or external fistula ரெண்டும் இருக்கலாம். ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஜெனிட்டல் ஃபிஸ்டுலா, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள். கன்ஜெனிட்டல் ஃபிஸ்டுலா என்ன, கன்ஜெனிட்டல் ஃபிஸ்டுலா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் tracheoesophageal fistula, that is congenital fistula. Then patient have any AV malformation, that is AV fistula, congenital வரலாம் அதெல்லாமே. Then acquired fistula, what is acquired fistula? Acquired fistula காமனா பண்ற acquired fistula AV fistula வேர் எங்க பண்ணோம், dialysis patients, any chronic kidney disease patients or dialysis patient, you are doing AV fistula பண்ணாதான் நம்ம dialysis பண்ண முடியும். சரியா, அதெல்லாமே என்னது acquired. சரியா, இப்ப ட்ராமால நடந்தது திடீர்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரி வெயின் ரெண்டு ஒண்ணா மாறிடும், அது டியூ டு ட்ராமா. Okay, so the acquired fistulas are trauma or inflammatory intestinal actinomycosis or tuberculosis, இது எல்லாமே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் tuberculosis, actinomycosis சொன்னோம்ல, actinomycosis of the right iliac fossa, அங்கிருந்து மேலே ரெண்டு hollow viscous intestine இதுவும் கம்யூனிகேட் ஆகலாம், அது மாதிரிலாம் வரலாம். அது இல்லாமல் we can separate into the internal fistula and external fistula. What is internal fistula? tracheoesophageal fistula, இதெல்லாம் உள்ளே தானே இருக்கு, பாடிக்குள்ளேயே தான் இருக்கும், இது நமக்கு தெரியாது. tracheoesophageal fistula, then choledochoduodenal fistula. What is the cause for choledochoduodenal fistula? என்னப்பா? gallstones. Excellent, gallstones. இப்படிதானே இருக்கும், இப்படி இருக்கும். சப்போஸ் choledochoduodenal fistula, இங்க ஸ்டோன் இருக்கு, சிபிடி தானே, சிபிடிக்கும் டியோடனத்துக்கு ஸ்டோன் வந்துச்சுன்னா இதுக்கு ரெண்டு ஃபிஸ்டுலா வந்துடும், அதுக்கு பேர் என்னது, choledochoduodenal fistula. சப்போஸ் இந்த கேல் பேடர் வந்து அப்படி இங்க பட்டு இந்த கேல் பேடருக்கு இதுக்கும் ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, cholecystoduodenal fistula. ஓகே, these are all the internal fistulas. Then the colovesical fistula, then rectovesical fistula or rectovaginal fistula or colovaginal fistula, all are external fistula. Colovaginal fistula, external fistula. AV fistula இதெல்லாமே internal fistula. Okay, external fistula, yes, you know the orocutaneous fistula. Orocutaneous fistula எங்க வரும் காமனா? What is orocutaneous fistula? oral cavity க்கு இதுக்கு ஓபன் ஆயிடுது, அதுக்கு தானே oral cavity இது ஓபன் ஆகும். carcinoma cheek or carcinoma buccal cavity, there will be a eroding of buccal mucosa, எல்லாமே erode ஆயிடும். So what will happen, there will be a fistula. இதுக்கும் fistula வந்துடும். சரியா, வேற எதுலாம் வரலாம் orocutaneous fistula?
ட்ராமாவா? ஓகே, ட்ராமா, எல்லாத்துக்கும் ட்ராமா சொல்லிடலாம். ஓகே, radiotherapy, especially you are giving a radiotherapy or the head and neck malignancy, there will be a chance of another osteonecrosis and orocutaneous fistula. Okay, so these are the fistula. So if you are seeing any the fistula or sinus, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சைனஸ்னா வெறும் டிஸ்சார்ஜிங் சைனஸ், வெறும் பிளட்டி டிஸ்சார்ஜா இருக்கும். பிகாஸ் கிராண்டுலேஷன் டிஷ்யூ இருந்துச்சுன்னா பிளட்டி டிஸ்சார்ஜா இருக்கும் ஆர் சீரஸ் டிஸ்சார்ஜா இருக்கும். Suppose if it is communicating with some other organs, if you are suspecting a fistula, then the content should decide whether it's a fistula or suppose the patient abdomen irundhu or hole irukku right iliac fossa, the patient getting the bilious discharge, what will you suspect? Cholecystocutaneous fistula. Na gallbladder ku cutaneous fistula vandirukkalam. சரியா? suppose patient have any abdominal opening sinus with feces, adukku per enadhu? என்னது? bowel with cutaneous, அதுக்கு பேர் என்னது? intracutaneous fistula. intracutaneous fistula itself mark question. என்ன intracutaneous fistula என்ன கேட்பேன்? intracutaneous fistula என்ன எழுதுவே? what is the reason for intracutaneous fistula? எப்ப bowel வந்து இதுல ஒட்டிக்கும், ஸ்டொமக்ல ஒட்டிக்கும், so there will be a perforation or இதாகும். எப்ப intracutaneous fistula வரும்? எப்பப்பா? மெலிக்னன்சி வரலாமா? எனி மெலிக்னன்சி will erode and communicate ஆகிட்டு மேலே வந்துடலாம், abdominal cavity வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரலாம். தென் எனி மெலிக்னன்சி தென் வேற எங்கப்பா வரும்? என்ட்ரோகுட்டேனியஸ் ஃபிஸ்டுலானா என்ட்ரோகுட்டேனியஸ் ஃபிஸ்டுலா வேற எதுல வரும்? சர்ஜரி. இப்போ நம்ம அப்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்றோம்ல, சர்ஜரி பண்ணிட்டு என்ன பண்றோம்? இஃப் தேர் இஸ் a distal gangrene or சர்ஜரி உள்ள பேஷண்ட் இன்ட்ராஆபரேட்டிவா ரெசெக்ஷன் அனஸ்டோமோசிஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணிட்டு வந்துட்டு போறோம்? ஜஸ்ட் we are keeping a ostomy வச்சிருவோம்ல, that is also intracutaneous fistula. okay, so ஒரு fistula இருக்கு அப்படின்னா the reason for fistula, what is the reason for fistula? இப்போ இப்படி இருக்கு bowel, இப்படி இருக்கு, இது இப்படி போகணும், ஸ்டூல் இங்க போகணும், இங்க பிளாக் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இது டிஸ்டன்ட் ஆகிட்டு இது சப்போஸ் இதுதான் ஸ்கின் அப்படின்னா இதோட அப்படியே கம்யூனிகேட் ஆகிட்டு அப்படியே இங்கே ஃபிஸ்டுலா ஆகுது. ஸோ டிஸ்டல் தேர் ஷுட் பி நோ டிஸ்டல் அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ டிஸ்டல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக தேர் பி ப்ராக்சிமல் டைவர்ஷன், ஏதாவது வழி தேட முடியுமான்னு பார்த்து வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஃபாரின் பாடி, ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி இருந்தாலும் தேர் பி சான்ஸ் ஆஃப் ஃபிஸ்டுலா ஆர் இதெல்லாமே. ஸோ the causes for persistent sinus or fistula, this is applicable for all. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். The presence of foreign body, example proline sinus. ஆமா தானே? proline sinus இருந்தா ஆறுமா? ஆறாது. so proline sinus. persistent infection, example a fistula or sinus persistent infection இருந்துகிட்டே இருக்கு, என்ன வரும்? example நிறைய சொல்லிட்டோமே, actinomycosis, TB. distal obstruction as in intracutaneous fistula, like என்ன left side colonic growth. What is the presentation of left side colonic growth? Obstruction. Right side bleeding, left side obstruction. சொல்றேன், முன்னாடி ரொம்ப சொல்றேன். So absence of rest, the epithelialization of the tract, epithelialization ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்துகிட்டே இருக்கும். Then the malignancy, then non-dependent drainage, then the dense fibrosis, or if you are giving irradiation, then tuberculosis, actinomycosis. so கண்டிப்பா உனக்கு தெரிஞ்ச வேண்டியது, ஞாபகம் வர்றது என்னது? foreign body, irradiation, then infection, distal obstruction, then malignancy. மறந்துடவே கூடாது, கண்டிப்பா இதுதான் வந்து இது. சரியா? தென் the காமனா வேற அப்டமன்ல என்ட்ரோகுட்டேனியஸ் ஃபிஸ்டுலா வருது அப்படின்னா என்ன ரீசன்லாம் இருக்கும்? ஒன்று மெலிக்னன்சி, வேற சர்ஜரி, அப்புறம் common disease. if you are common disease, multiple intracutaneous fistula or multiple colocolic fistula or enterocolic fistula or gastrocolic fistula, இது மாதிரி multiple fistulasல எதுல வரும்? inflammatory bowel disease, IBD. சரியா? IBD. okay, so when you are seeing any fistula or
sinus. What is the investigation of choice? What is the investigation of choice? Any fistula or sinus? Fistulogram or sinogram? சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஜஸ்ட் இன்ஜெக்டிங் த டை. இப்போ இப்படி முன்னாடி பார்த்தோம்ல இந்த பிக்சர்ல யூ ஆர் ஜஸ்ட் இன்ஜெக்டிங் த டை. என்ன இதுல ஒரு டை இன்ஜெக்ட் பண்றோம். டை இன்ஜெக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டருக்கு மட்டும்தான் இருக்கும், இதுக்கு மேல உள்ள போகாது. சரி, ஆர் 2 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ரிப்போர்ட் எப்படி கொடுப்பாங்க? பிளைண்ட் எண்டிங், என்ன the blind ending, the track, the 3 centimeter track noted, there will be no extravasation of any contrast material அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இட்ஸ் a sinus. சப்போஸ் நீ கொடுக்குற நீ கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் உள்ள போயிட்டு இந்த கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் வெளியில கொடுக்குற கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் இன்டெஸ்டைன்ல தெரிஞ்சதுன்னா that is fistula. ஓகேவா? ஸோ ஆல் தி பேஷண்ட் எனி fistula or sinus, what is the investigation of choice? Fistulogram or sinogram. Sinus diagnose பண்ணா sinogram, fistula diagnose பண்ணா you have to fistulogram. There is nothing but you just injecting the dye, then taking x-ray or imaging, whatever. X-ray எடுத்தீங்கன்னா x-ray fistulogram or x-ray sinogram. Suppose MRI scan எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? MRI fistulogram or MRI sinogram. Simple. சரியா? ஸோ ஒரே இதாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சின்னா directly you can go for MRI fistulogram or MRI sinogram or x-ray sinogram or x-ray fistulogram. Okay. So the simple, வேற எதுவுமே இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. தென் பர்சிஸ்டண்டா இன்ஃபெக்ஷனா இருக்கும்ல, இன்ஃபெக்ஷன் ஆல்சோ ஒன் ரீசன். ஸோ இன்ஃபெக்ஷனா இருக்குன்னு பார்க்கறதுக்கு யூ ஹேவ் டு டூ தி பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி. தென் அடுத்து நம்ம பார்த்தோம்ல காமனா டியூபர்குலோசிஸ் சொன்னோம்ல. ஸோ ஆல் தி சைனஸ் ஆர் ஆல் தி பிஸ்டுலா யூ ஹேவ் டு ரூல் அவுட் டியூபர்குலோசிஸ். சரியா? சப்போஸ் பேஷண்ட் ஹேவ் அப்டாமினல் என்ட்ரோகுட்டேனியஸ் பிஸ்டுலா, யூ ரூல் அவுட் என்ன சொல்லியிருக்கேன்? Inflammatory bowel disease. Okay, that's enough. Then the treatment, the sinus or fistula, the treatment is treat the cause, and entire tract you have to excise. Adana, so excision of the sinus or excision of the tract, that's it. Sinus tract excision. So always specimen should be sent for histopathological examination. Then if it is non-healing ulcer or if you are suspecting a tuberculosis, then directly you can start ATT also. Okay, so then sequestrum. Sinus fistula புரிஞ்சிருச்சுலப்பா? Sinus fistula surgery is more of the logical thinking. இது எதுவும் பாடம் பண்றதே கிடையாது. நீ பாட்டுக்கு எழுதணும்னா நிறைய எழுதலாம். என்ன அது நீ எழுதலாம், யோசிச்சு எழுதலாம். இப்போ சரியா? sequestrum. What is sequestrum? Sequestrum கேள்விப்பட்டிருப்பீங்களா? வாட் இஸ் sequestrum? டெட் போன். ஓகே, ஸோ sequestrumல 2 பார்ட் இருக்கும். ஒன் இஸ் த unformed sequestrum and formed sequestrum. The sequestrum is very difficult to diagnose in the X-ray in the early period. ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுன்னா you can't differentiate with the normal bone with the dead bone. 2 டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ 2 டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னு என்னது? unformed sequestrum. The separation between the sequestrum and adjacent normal occurred. So நடந்திருக்காது. ஸோ 2 நீ செப்பரேட் பண்ண முடியுது. சீக்கோஸ்ட்ரமும் நார்மல் போனும் தனித்தனியா தெரிகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்னது? ஃபார்ம்டு சீக்கோஸ்ட்ரம். Sequestrum is a dead bone. Dead bone என்னது? Loss of blood supply. So avascular of the bone. So no blood supply இருக்காது. blood supply இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீ நினச்சிக்கிட்டு இருப்ப blood supply இல்லைன்னா தெரியாது அப்படின்ட்டு. இதுக்கு பேஷண்ட்டுக்கு blood supply தான் இல்லை, பட் ஃபார்ம் ஆன போன் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஸோ கால்சியம் அங்கேயே தான் இருக்கும். நீ பேஷண்ட்டுக்கு வந்து சப்போஸ் ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டி ஆகிட்டு போனி ரிசாப்ஷன் நடந்துச்சுன்னா தான் உனக்கு வந்து அங்கே டீகால்சிஃபிகேஷனில் அந்த இதெல்லாம் நடக்கும். பட் இங்கே வந்து டீகால்சிஃபிகேஷன் நடக்குமா? எதுவும் நடக்காது. கால்சியம் அங்கேயே தான் இருக்கும். லாஸ் ஆஃப் பிளட் சப்ளை மட்டும்தான். டெட் போன் வித் லாஸ் ஆஃப் பிளட் சப்ளை. புரியுதா இல்லையாப்பா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இயர்லியராக நம்ம எந்த ஒரு இதையும் கண்டுபிடிக்க முடியாது. சீக்கோஸ்ட்ரம் டெட் போன் இருந்துச்சு கண்டுபிடிக்க முடியாது. அன்லஸ் நல்லா ஃபார்ம்டு போனாக இருந்தால் மட்டும்தான் we can diagnose this one, sequestrum. Okay, so the denser because of the absence of decalcification is due to avascular blood supply irukadhu. Okay, so dead bone is a dense bone. You can see the picture and clear ah theriyula that. So the sequestrum form aichu. What you have to do? What is the treatment? Excision. Avladha. You have to remove the dead bone.
அவ்வளோதான். பிகாஸ் இட்ஸ் it is for the infection. ஸோ அது திரும்ப ஆஸ்டியோமைலைட்டிஸ் அது திரும்ப அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் தி டெட் போன். ஸோ தட் இஸ் கால்ட் சீக்கோஸ்டெக்டமி ஆர் யூ கேன் டூ சாஸ்ரைசேஷன். சாஸ்ரைசேஷன் மீன்ஸ் you don't know the which part of the bone is dead tissue. ஸோ நீ டெட் டிஷ்யூன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அப்படியே இப்படி ஸ்கூப் பண்ணி இப்படியே சுரண்டி எடுத்துகிட்டே வருவாங்க. ஸோ நார்மல் ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா நீ அப்படியே நிப்பாட்டிக்குவேன். அதுக்கு பேர் தான் என்னது, சாஸ்ரைசேஷன். சரியா? ஸோ சப்போஸ் ஃபார்ம்டு போனாக இருக்குது அப்படின்னா உனக்கு நல்லா டிப்பிக்கலாக தெரியும். ஸோ அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பேர் என்னது, சீக்கோஸ்டம். ஓகே. ஸோ the types of sequestrum, this is the types of sequestrum. and many types. அந்த எப்படி மெட்டீரியல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத வச்சு லைக் டிபுலார் ஆர் ஃபெதரி அப்பியரன்ஸ். டியூபர்குலோசிஸ்ல ரெண்டு இருக்கும், கோர்ஸ் சாண்டி அப்பியரன்ஸ் அண்ட் ஃபெதரி அப்பியரன்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தட் இஸ் டியூபர்குலஸ் சீக்கோஸ்டம். நான் பார்த்தோன்னே சொல்லிடலாம், ப்ராப்ளி இது டியூபர்குலஸ் ஈட்டியாலஜின்னு சொல்லிடுவாங்க. தென் த சால்மனெல்லா கிரானுலார், அது ஒரு 2-3 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ஆக்டினோமைகோசிஸ், என்ன இந்த பிளாக் கலரில் இருக்கும். தென் சீக்கோஸ்டம். தென் லைப்போமாலாம் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன எல்லா தரவான் திஸ் கேஸ். ஆமாம் தானே, லைப்போமா லைப்போமா எல்லாத்துக்கும் தெரியும் தானே. லாஸ்ட் என்ன சிரிக்கிறான், லைப்போமா. வாட் இஸ் லைப்போமா அண்ணா? வாட் இஸ் லைப்போமா? நான் உங்கள் எக்ஸாமினரில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண கதையெல்லாம் சொல்கிறேன். வாட் இஸ் லைப்போமா? வாட் இஸ் லைப்போமா அப்படின்னு கேட்டால் என்னென்ன டயக்னோஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன டெஃபினிஷன்லாம் சொல்கிறாங்க. டெஃபினிஷன் கேட்டால் பட் நம்ம மைண்டில் என்ன வரும் தெரியுமா, அவனே தான் கேட்டான். எனக்கு அந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸு என்னடா கேஸ் வேணா சார் லைப்போமா கொடுத்துங்க சார் அப்படிமா. ஏன்னா நம்ம ஃபெமிலியராக வேர்டு லைப்போமா ஃபெமிலியராக ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கணும்ல, தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ண முடியும். வாட் இஸ் லைப்போமான்னு கேட்டால் சார் எக்ஸிவ் ஃபேட்டி ஆசிட் சார் அப்படின்னா. எக்ஸிவ் ஃபேட்டி ஆசிட் ஏதாவது லைப்போமான்னு சொல்லுவாங்களா? என்ன ஃபேட்டி ஆசிட். அதுக்கப்புறம் சாரி சார் எக்ஸிவ் லிப்பிட்ஸ் கால்டு லைப்போமா சார். வாட் லிப்பிட் அப்படின்னா, ஆஹா லிப்பிட்ல என்னடா வாட் லிப்பிட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சுரிஞ்சிக்கிட்டு இருக்கான். தமிழரும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இது எல்லாமே ஹேப்பன்ஸ். வாட் இஸ் லைப்போமா? எனிஒன் அப்போ மைக் கொடுக்குறா யார் சொல்கிறா? யார் எம்எம்சிலன்னு சொல்லுவோம். எம்எம்சி தான். யார் எம்எம்சி? எஸ், a benign tumor arising from mature adipose. Okay, good. Yes, accepted. Okay, mature adipose tissue. immature adipose tissue ல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னப்பா? Okay, super. Okay, then anyone? Okay, எழுதிக்கோங்க. The lipoma is nothing but a cluster of over distended fat cells producing a benign tumor. So the lipoma definition கேட்டாலே இதான் சொல்லணும். சரியா? It's nothing but என்னது, cluster of over distended fat cells forming a benign tumor. சரியா? ஸோ இது எப்போ எதுலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கும், எந்த செல்ஸ்ல தான் எதுல ஃபார்ம் ஆயிருக்கும்? மெச்சூரா இம்மெச்சூரா? மெச்சூர்லேருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும். மெச்சூர் ஃபேட் செல்ஸ். ஸோ தட்ஸ் வை லைப்போமா நெவர் டேர்ன் இன்டு எ மெலிக்னன்சி. நம்ம சொல்லுவோம் லைப்போமா என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா எடுத்தோன்னே ஒன்று சொல்லுவோம், என்னது, லைப்போசார்கோமான்னு சொல்லுவோம். லைப்போசார்கோமா இஸ் அ டீனோவா. கண்டிப்பாக அதுக்கு நீட்டியாலஜி கிடையாது. லைப்போமாலிருந்து எது ஃபார்ம் ஆகாது, லைப்போசார்கோமா வராது. ஸோ இம்மெச்சூர் செல்லிருந்து வந்துருந்துச்சுன்னா அது ஒன்று வந்து லிப்போபிளாஸ்டோமா ஆர் லைப்போசார்கோமா. லைப்போபிளாஸ்டோமா ஆர் லைப்போசார்கோமா ஒன்லி கேன் அரைசிங் ஃப்ரம் தி இம்மெச்சூர் ஃபேட் செல்ஸ். லிப்போபிளாஸ்டோமா, லிப்போசார்கோமா. ஸோ லிப்போபிளாஸ்டோமாங்கிறது என்னது, பெனைன் டியூமர்.
லிப்போசார்கோமாங்கிறது என்னது? மெலிக்னன்சி. ஓகேவா? எஸ். தென் வேற என்ன இருக்கு? இது தெரிஞ்சிருச்சு. தென் why it's called universal tumor? Can occur anywhere in the body. Can occur anywhere in the body. So that's why it's called a universal tumor. What is the ubiquitous tumor? What is ubiquitous tumor? Any idea? அதாவது if you have any doubt, if you have any swelling, the person have any swelling, one of the differential diagnosis is lipoma. Suppose if patient have இந்த இடத்துல ஒரு swelling, உனக்கு எந்த டயக்னோசிஸே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு டயக்னோசிஸ் என்னது? லைப்போமா. தட்ஸ் வை எனி ஸ்வெல்லிங் யூ கேன் கிவ் ஒன் டயக்னோசிஸ். என்ன டயக்னோசிஸ்? இட்ஸ் லைப்போமான்னு கொடுக்கலாம். அதனால தான் இட்ஸ் கால்ட் என்னது? யுபிக்யூட்டஸ் டியூமர். ஓகே, ரெண்டுக்கு மீனிங் புரியுதாப்பா? ஸோ வை யூனிவர்சல் டியூமர்? இட் கேன் அக்கர் எனிவேர் இன் தி பாடி. தட்ஸ் வை யூனிவர்சல் டியூமர். எனி ஸ்வெல்லிங் யூ கேன் one differential diagnosis, it's lipoma. That is called, it's a ubiquitous tumor. So it can occur anywhere in the body except brain. It may be a single or multiple. Okay, it may be a single or multiple. Multiple irundhuchana mostly eppadi irukum? Associated with syndromes. Like Men syndrome, like other endocrine syndromes. Mostly the multiple lipomas associated with syndromes. Then vera enna irukum? Then the multiple lipomatosis. Multiple இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. the multiple painful lipomatosis. அதுக்கு பேர் தான் என்னது? அடிப்போசா டாலரோசா ஆர் டெர்கம்ஸ் டிசீஸ். மல்டிபிளா வருது. Then the lipoma, benign tumor arising from the brown fat cells, which is called என்னது? hibernoma. You will ask what is hibernoma? The hibernoma is nothing but arising from the brown fat. நம்ம இங்க லைப்போமா இதுல இருந்து அரைஸ் ஆகும் yellow fat. சரியா? இன்னொரு ஒயிட் ஃபேட்ல இருந்து ஒன்று அரைஸ் ஆகும். அதுக்கு பேர் என்னது? தட் இஸ் immature cells. immature benign tumor. அப்ப என்னது? லைப்போ பிளாஸ்டோமா. தட் இஸ் ஒயிட் ஃபேட். அப்ப ஒயிட் ஃபேட்ங்கிறது எல்லாம் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல இருக்கும். லைப்போஸ் பிளாஸ்டோமா காமன் இன் infants. That is white fat. ஸோ மொத்தம் 3 ஃபேட் இருக்கு. எல்லோ ஃபேட் லைப்போமா, ப்ரௌன் ஃபேட் ஹிபர்னோமா, ஒயிட் ஃபேட் இன்ஃபேன்ஸ், இம்மெச்சூர் செல்ஸ், பினைன் டியூமர் என்னது? லைப்போபிளாஸ்டோமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த லைப்போமா இஸ் டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன். யூ கேன் டிபெண்டிங் அப்பான் தி பிளேஸ் யூ கேன் டிவைட். என்ன லைப்போமா டிவைட் பண்ணலாம்? எதர் சப்குட்டேனியஸ் லைப்போமா ஆர் என்னென்ன வேரியஸ் பிளேன்ஸ் ஆஃப் எந்தெந்த பிளேன்ல இருக்குங்கிறத சொல்லலாம். என்ன? இன்டர்மஸ்குலர் லைப்போமா, தென் சப்சைனோவியல் லைப்போமா, சப்சீரோசல் லைப்போமா, சப்மியூகோசல் லைப்போமா, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி என்ன சைட் ஆஃப் தி லைப்போமா யூ கேன் மெனி லைப்போமாஸ். அதில் எழுதிக்கணும்ப்பா, அதனால ஸ்பேஸ் விட்டுருவேன் புக்கில். அது நீங்கள் எழுதிக்கணும், அதுக்காக ஸ்பேஸ் இருக்கும். டிபெண்டிங் அப்பான் தி சைட்ஸ் என்னென்னலாம் வரலாம்? லைப்போமா, சப்ஃபேஷியல் லைப்போமா, இன்ட்ராமஸ்குலர் லைப்போமா, சப்மியூகோசல் லைப்போமா, சப்சைனோவியல் லைப்போமா, சப்சீரோசல், எல்லாத்துலேயும் வரலாம். ஸோ எக்ஸாமினர் டைப்ஸ் ஆஃப் லைப்போமான்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு டெல் லைக் சிங்கிள் லைப்போமா ஆர் மல்டிபிள் லைப்போமா ஆர் diffuse lipoma or localized lipoma, or depending upon the place, its lipoma can be a subcutaneous lipoma or intramuscular, subsynovial, subserosal. Then lastly நீங்க என்ன சொல்லணும்? submucosal lipoma னு முடியும். உடனே எக்ஸாம்ல என்ன கேட்பான்? what is the complications of submucosal lipoma அப்படின்னு கேட்பான். என்னது? இன்டர்செப்ஷனுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன், இன்டர்செப்ஷனுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதுல ஒரு ரீசன் சப்மியூகோசல் லைப்போமா. சப்போஸ் சப்மியூகோசல் ஹைப்பர்ட்ரோஃபி, எனி சப்மியூகோசல் ஹைப்பர்ட்ரோஃபி இப்படி இருக்கு, ஒரு டியூப் இருக்கு, இதுல சப்மியூகோசல் ஃபுல்லா லைப்போமா வந்துருச்சு. உடனே என்ன ஆகும்? அப்படியே இது வெயிட் தாங்க முடியாம இது அப்படியே உள்ள போயிடும். ஸோ அப்படியே என்னது இந்த டியூபுக்குள்ள இது உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது இன்டர்செப்ஷன், டெலஸ்கோப்பிங் ஆஃப் இன்டெஸ்டைன். அதானே? வேற என்ன லைப்போமா? அடுத்த உடனே அந்த வேலை சொன்ன, ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லணும்? சார் இட் மே பி இன்ட்ரா கிளாண்டுலர் லைப்போமா ஆல்சோ அப்படின்னு சொல்லணும்.
உடனே வாட் இஸ் இன்ட்ராகிளாண்டுலர் லைப்போமா, வாட் ஆர் தி சைட்ஸ் கேன் டெவலப் இன்ட்ராகிளாண்டுலர் லைப்போமா, ஏன்னா பேங்க்ரியாஸ், பிரஸ்ட், கிட்னி சொல்லி கீழே கஷ்டமா இருக்கும். 50 சேர் அந்த ஃபோல்டபிள் சேர் அதுவும் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன், அதையும் பண்ண முடியல, அதனால் சொல்லினேன் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே ஓகேவா. ஸோ இன்ட்ராகிளாண்டுலர் லைப்போமா, இன்ட்ராகிளாண்டுலர் லைப்போமா என்னது, எதெல்லாம் வரும் இன்ட்ராகிளாண்டுலர் லைப்போமா? பிரஸ்ட், பேங்க்ரியாஸ், கிட்னி. கிட்னி என்னடா, கிட்னி, பேங்க்ரியாஸ், பிரஸ்ட், சரியா, இது எல்லாமே வரலாம். ஸோ தென் the localized lipoma, diffuse lipoma. So no, the localized lipoma have all the features what we are seeing in the exam cases. The localized lipoma, like it is a lobular surface, non-tender, fluctuant, idellame ella features irukum because it's a capsulated localized lipoma. Suppose if diffuse lipoma na adu perle irukku, diffuse, you have don't have any capsules. So different are, so diffuse lipoma is otherwise called atypical lipoma or false lipoma. Why it's atypical lipoma or false lipoma? Normal localized lipoma என்ன இருக்கும், it's a lobular surface encapsulated. So lobular surface encapsulated இருக்கும்போது என்ன ஆகும், you can feel the slip sign, இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். But diffuse lipoma don't have any capsule. So எப்படி இருக்கும் பேஷண்ட்டுக்கு, slip sign இருக்குமா? இருக்காது, உள்ள ஃபேட் தான், ஆனா ஸ்லிப் சைன் இருக்காது. The classical features of lipoma which is absent in one lipoma, the lipoma is called another diffuse lipoma. That is very difficult to excision பண்ணும்போது நார்மல் லைப்போமா ஃபுல்லா எக்ஸைஸ் பண்ணிடலாம் because it's capsulated. So excision is the treatment. So but diffuse lipoma என்ன நடக்கும், இன்கம்ப்ளீட்டா தான் எக்ஸைஸ் பண்ண முடியும், டிஃப்யூஸா இருக்கும். So incomplete, so recurrence will more common. Lipoma recurrence வரக்கூடாது, but all lipoma recurrence more common வருதுன்னா எதுவாக தான் இருக்கும், diffuse இதோட எக்ஸைஸ் பண்ணியிருப்போம், சரியா. Now the classical features of lipoma எப்படி இருக்கும், என்ன கன்சிஸ்டன்சி, சாஃப்ட் இன் கன்சிஸ்டன்சி. என்ன எக்ஸாம்ல மாத்தி சொல்லக்கூடாதுப்பா, என்ன எக்ஸாம்ல வந்து சிஸ்டிக் இன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அண்ணா எதுக்கு தான் சிஸ்டிக் கன்சிஸ்டன்சி சொல்லணும், எதுல சிஸ்ட்னு வருதோ அதுதான் சிஸ்டிக் கன்சிஸ்டன்சி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, டெர்மாய்ட் சிஸ்ட், செபேசிஸ் சிஸ்ட், இதுக்கு மட்டும் தான் நீ என்ன சொல்லணும், சிஸ்டிக் இன் கன்சிஸ்டன்சி சொல்லணும். லைப்போமாக்கு என்ன கன்சிஸ்டன்சி தான், சாஃப்ட் இன் கன்சிஸ்டன்சி. சார் ஆனால் எனக்கு தொட்டு பார்க்கும்போது ஒரு சிஸ்டிக் மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னா, ஆமா இருக்குதான் செய்யும். ஏன்னா the normal body fat will be liquid state in the body temperature. So fat will be liquid state in the body temperature. So பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் சிஸ்டிக்கா தெரிகிற மாதிரி தெரியும், லிக்விட் ஸ்டேட்ல தெரியும். அதனால தான் சூடோ ஃபிளக்சுவேஷன் இஸ் பாசிட்டிவ், நாட் ஃபிளக்சுவேஷன் டெஸ்ட். ஃபிளக்சுவேஷன் பாசிட்டிவ்னா அது சிஸ்டிக், பட் எது சிஸ்டிக் கிடையாது. பட் எதனால சிஸ்டிக்கா தெரியுது, நார்மல் பாடி டெம்பரேச்சர்ல appears like a liquid state, என்ன கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டா மாறுது, அதனால உனக்கு என்னது ஒரு தண்ணி மாதிரி ஃபீல் ஆகுது. தட்ஸ் வை இட்ஸ் கால்டு சூடோ ஃபிளக்சுவேஷன் டெஸ்ட். புரியுதா இல்லையா? ஸோ சாஃப்ட் இன் கன்சிஸ்டன்சி, சே சாஃப்ட் இன் கன்சிஸ்டன்சி, சூடோ ஃபிளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ், லாபுலார் சர்ஃபேஸ், நான் டெண்டர், என்ன தென் என்ன சூடோ ஃபிளக்சுவேஷன் சொன்னீங்கன்னா யூ கேன் சே என்னது, நான் டிரான்ஸ்லிமினன்ட். Another important features of lipoma, slip sign. This is very freely mobile. Subcutaneous lipoma the most common. So skin is pinchable, the edges slipping between the palpating fingers, that is slip sign. Skin is free. So exam la கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் கடன்னு சொல்லணும். ஆனா why are you saying a lipoma? Sir, the swelling situated in the subcutaneous plane. The most common lipoma, the most common site is subcutaneous. So skin is pinchable. சரியா? So the plane of swelling already உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, ஈஸியா சொல்லிடலாம். plane of the swelling இது ரொம்ப முக்கியம்பா எக்ஸாம்ல. the plane of the swelling இப்போ என்னென்ன பிளேன்லாம் இருக்கும், one is skin, another one be the subcutaneous, another one be the muscular, அடுத்து வந்து bone. இதானப்பா, எந்த ஸ்வெல்லிங் வந்தாலும் இதில் தான் இருக்க முடியும். சப்போஸ் ஸ்வெல்லிங் அரைசிங் ஃப்ரம் தி ஸ்கின், இதுலயே அரைஸ் ஆகுதுப்பா, சொல்லுப்பா. ஸ்கின் பிஞ்சபிளா இருக்க முடியுமா?
because it's arising from the skin. So skin pinchable? No, skin is not pinchable. ஓகே, மொபிலிட்டி எப்படி இருக்கும்? ஸ்கின் மொபைலாக தானே இருக்கும், எந்த இடத்துலனாலும் ஸ்கின் எப்படி ஆட்டலாம்ல. ஸோ மொபிலிட்டி எப்படி இருக்கும்? ஓகே, நாட் ஃப்ரீலி மொபைல்னு சொல்ல முடியாது, பட் மொபைல். சரியா? தென் இஃப் யூ ஆர் கண்ட்ராக்டிங் தி அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸ், மசில் இதெல்லாம் கண்ட்ராக்ட் பண்ணினா இது ஆப்வியஸாக லூஸாக இருக்கிறது கொஞ்சம் டைட் ஆகும்போது இது கொஞ்சம் பெருசாக ப்ராமினெண்ட்டாக தெரியும். பிகாஸ் கண்ட்ராக்டிங் தி அண்டர்லைங் மசில், த ஸ்வெல்லிங் அப்பியர்ஸ் மோர் ப்ராமினென்ட். The most common swelling arising from the skin என்னது? Sebaceous cyst. Example is sebaceous cyst. புரியுதாப்பா? Then next, suppose the swelling is arising from the subcutaneous plane. இது சொல்லு பாப்போம், என்னென்ன சொல்லுவ? subcutaneous plane ஸ்கின் என்னது? ஸ்கின் எப்படி இருக்கும்? ஏன்னா ஸ்கின்னு கீழே தானே இருக்கு. ஸோ ஸ்கின் எப்படி இருக்கும்? pinchable, skin pinchable. சரியா? மொபிலிட்டி எப்படி இருக்கும்? மொபிலிட்டி எப்படி இருக்கும்? சப்குட்டேனியஸ் பிளேன் தானே, ஸ்கின் மேல இருக்கு கீழே தானே இருக்கு. மொபிலிட்டி எப்படி இருக்கும்? ஃப்ரீலி மொபைல். இப்போ புரியலன்னா கேட்டுக்கோங்கப்பா, இதெல்லாம் கிளினிக்கலாக சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா இது எக்ஸாம் கேஸ் இல்லை, அதனால சொல்லிட்டு இருக்கேன். நீ தப்பே பண்ணிக்கூடாதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், இல்லைன்னா ஸ்பீடாக போயிடுவேன். ஸ்கின் இஸ் பிஞ்சபிள், த ஃப்ரீலி மொபைல். என்ன? Underlying the muscle, if you are contracting the underlying muscle or underlying structures or muscle தானே contract பண்ண முடியும். contract பண்ணா swelling appears more prominent. ஏன்னா கீழே இருக்கிற மசில் மேலே போச்சுன்னா இது more prominent-ஆக தான் இருக்கும். the most common example என்னது? என்னடா எக்ஸாம்பிள்? subcutaneous swelling என்ன எக்ஸாம்பிள்? லைப்போமா. ஓகேவா? கன்சிடர். Suppose swelling arising from the muscle. என்ன any swelling arising from the muscle சொல்லுங்க. மசில் இருந்தா என்ன swelling arise வரும்? டேய், கதையை எழுத தெரியாதா உங்களுக்கு? நீங்க இப்படி இருந்தீங்கன்னா கதையை எழுத முடியாதா? அட்லீஸ்ட் சொல்லணும், அப்பதான் நீங்க கதையாவது எழுத முடியும். ஏன்னா which swelling arising from the muscle? இன்ட்ராமஸ்குலர் லைப்பாவா? சரி, ஓகே. அடுத்து ஓகே, ஹெமட்டோமா. மசில் இருந்து ஏதாவது ஒரு டியூமர், ஏதாவது ஒரு டியூமர் சொல்லுங்கப்பா. அப்பாடா, சார்கோமா. ஓகேவா? ஸோ டெல் மீ த மஸ்குலர் எனி மசில் அஸ் அரைசிங் ஃப்ரம் த மசில் எப்படி இருக்கும்? ஸ்கின் எப்படி இருக்கும்? ஸ்கின் எப்படி இருக்கும்? பிஞ்சபிள். மொபிலிட்டி எப்படி இருக்கும்? மொபிலிட்டி எப்படி இருக்கும்? அலாங் தி கோர்ஸ் ஆஃப் தி மசில் வந்து இருக்காது, பர்பெண்டிகுலராக வேணா கொஞ்சம் மொபிலிட்டியாக இருக்கும். அதானே? இப்படி ஒரு மசில் இருக்கு, இப்படி பண்ண முடியாது, பட் யூ கேன் டூ லைக் திஸ். So the perpendicular you can the swelling will be mobile. ஆமா தானப்பா? எஸ். வேற என்ன இருக்கும்? mobility. Then contracting the muscle contract பண்ற swelling appears less prominent. ஆமா தானே? எஸ். Then அடுத்து என்னது? what is the commonest the swelling arising from the இது வந்து mostly muscle, mostly the consistency will be in the foamine consistency or hard or variable also வரலாம். சப்போஸ் கீழே போனுக்கு எப்படி இருக்கும்? கன்சிஸ்டன்ட். போன் சொல்லு பாப்போம். ஸ்கின் பிஞ்சபிள். என்ன? தென் மொபிலிட்டி immobile restricted. mobility restricted. ஆமா தானே? arising from the bone, so restricted. Then the consistency hard in consistency. osteosarcoma, example osteosarcoma. ஆமா தானே? ஸோ இட்ஸ் நவ் இப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நவ் யூ கேன் டெல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் லைப்போமா. ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ என்கேப்சுலேட்டட் ஸ்வெல்லிங், ஸோ கிளஸ்டர் ஆஃப் ஃபேட் வித் டிஸ்டெண்டட் இதாக இருக்கும். ஸோ இட்ஸ் லாபுலேட்டட் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமினரில் கேட்டாங்கன்னா ஒய் ஆர் யூ சேயிங் லைப்போமா அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு சே இட்ஸ் மோஸ்ட் த ஸ்வெல்லிங் சிச்சுவேட்டட் இன் தி சப்குட்டேனியஸ் பிளேன், பிகாஸ் ஸ்கின் பிஞ்சபிள், தென் இட்ஸ் ஃப்ரீலி மொபைல், தென் இட்ஸ் ஸ்லிப் சைன் பாசிட்டிவ், தென் லாபுலார் சர்ஃபேஸ், தென் சூடோஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ், தென் சூடோ test சொன்னீங்கன்னா then you can say like it's a trans-elimination test negative. ஓகேவா? that's why I'm saying it's a lipoma. ஓகேவா? ஸோ இன்னும் பாதி பேர் இருக்காங்க. என்ன? இது பேசிக்ஸ், அதனால அதை சொல்லிடுறேன் நான். இது கேட்டாங்கன்னா அடுத்து வந்து சம்மந்தமே இல்லாமல் வளருவாங்க. சம்மந்தம் இல்லாமன்னா ஃபர்ஸ்ட் எதை சொல்லுவாங்க?
இந்த இது இருந்துச்சுன்னா எதனால் இப்போ ஹைட்ரோசில்னு சொல்கிறேன் அப்படின்னா எடுத்துனே சொல்லுவோம் சார் ட்ரான்ஸ் எலிமினேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் சார் சிஸ்டிக் இன்கன்சிஸ்டன்சி சார். அதுக்கப்புறம் வேற என்னப்பா பார்ப்பேன் அப்படின்னா அதுக்கப்புறம் யோசிச்சு சார் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இல்லைன்னா சொல்லக்கூட மாட்டான். இல்லைன்னா அவனே நினச்சிக்குவான் சார் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் இல்லை சார் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா நீ ஏதாவது எக்ஸாமினர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம ரிஃப்ளெக்ஸான சார் இல்லை சார் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். whenever you are saying any consistency, whenever you are saying a consistency, first இது எல்லாமே கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி சிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? வாட் இஸ் சிஸ்ட்? வாட் இஸ் சிஸ்ட்? வாட் இஸ் சிஸ்ட்? fluid collection. What is pseudocyst? That is also fluid collection. It's not a fluid அப்படிங்கிறீங்களா? என்ன pseudocyst? Any fluid collection within the epithelial lining, endothelial lining, that is cyst. Without epithelial lining, endothelial lining, that is called pseudocyst. சரியா? So collection of fluid or within collection of fluid with covering epithelium or endothelium, that is called another cyst. Without epithelium or endothelium, ஏதாவது epithelium இல்லை endothelium இல்லைன்னா என்ன சொல்றோம்? Pseudocyst. ஆமா தானே? ஓகே. நவ் இப்போ நீ சிஸ்டிக் இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்றீங்க. சிஸ்டிக்னா இப்போ தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் ஃப்ளூயிட்னு சொல்ல மாட்டீங்களா? ஃப்ளூயிட் வித் என்ன கண்டிப்பாக என்ன சொல்லணும்? கவரிங் எபித்தீலியம். ஸோ இப்போ ஃப்ளூயிட் இருக்குன்னா உனக்கு பார்க்கறதுக்கு சிஸ்டிக் இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி தெர் ஆர் மெனி கன்சிஸ்டன்சி. என்னது? சாஃப்ட்டு, ஃபேர்மு, ஹார்டு, எல்லாத்துக்கும் உனக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சு. இன்னொரு கன்சிஸ்டன்சி இருக்கு, தட் இஸ் கால்டு சிஸ்டிக் கன்சிஸ்டன்சி. ஸோ சிஸ்டிக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டீனாலே யூ ஆர் சேயிங் தட் த ஃப்ளூயிட் கலெக்ஷன். ஸோ த ஃப்ளூயிடா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நீ என்ன பண்ணுற? யூ ஹாவ் டு டூ ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட். இஃப் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ், தட் மீன்ஸ் யூ ஆர் கன்ஃபார்மிங் தட் தட் இஸ் அ ஃப்ளூயிட். உள்ள கண்டிப்பாக ஃப்ளூயிட் தான் இருக்கணும். இப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து கிளியர் ஃப்ளூயிடா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் நீ என்ன பண்ணுற? ட்ரான்ஸ் எலிமினேஷன் டெஸ்ட். என்ன ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது, கிளியர் ஃப்ளூயிடாக இருக்குது என்ன அப்படின்னா நீ ஓகே ட்ரான்ஸ் எலிமினேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ். ஓகே இது உள்ள டர்பிட் ஃப்ளூயிடாக இருக்குது, உள்ள ஹெமட்டோமாவாக இருக்குது, உள்ள பஸ்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும்? ட்ரான்ஸ் எலிமினேஷன் டெஸ்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ நீ ஹைட்ரோசில் சொல்லினா என்ன ஆர்டரில் தான் சொல்லணும்? சார் த கன்சிஸ்டன்சி சிஸ்டிக் இன்கன்சிஸ்டன்சி, ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ், ட்ரான்ஸ் எலிமினேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ், தட்ஸ் வை ஐம் சேயிங் ஹைட்ரோசில்னு சொல்லணும். அதை விட்டு எடுத்த உடனே நீ ட்ரான்ஸ் எலிமினேஷன் டெஸ்ட்டுன்னு நீ சொன்னீங்கன்னா உனக்கு என்ன புரியலன்னு அர்த்தம்? இதில் எந்த டெஸ்ட்டும் புரியலன்னு அர்த்தம். நீ பாட்டுக்கு ஏதாவது வளர்றன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ யூ ஷுட் சே லைக் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு டெல் லைக் திஸ் ஒன்லி. ஸோ இஃப் யூ ஆர் சேயிங் இன் லைப்போமா, லைப்போமாவில் வந்து ஃப்ளக்சுவேஷன் சொல்லினா தான். இப்போ நீ சொல்லிட்டீங்க என்ன ஃப்ளக்சுவேஷன் இல்லை, லைப்போமா என்ன ஃப்ளக்சுவேஷன்? Pseudo fluctuation. But anyway, you are eliciting some sort of fluctuation. That's why you are doing another trans elimination test. That should be always negative in lipoma. புரியுதா? ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா then it's very easy. ஸோ லைப்போமா வேற என்ன? லைப்போமா இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன லோக்கலைஸ்டு, டிஃப்யூஸ் சொல்லிட்டேன். டிஃப்யூஸ் லைப்போமா, வாட் இஸ் டிஃப்யூஸ் லைப்போமா? நோ கேப்சூல், என்ன இட்ஸ் மேபி இன்ட்ராமஸ்குலர் ஆர் இன்டர்மஸ்குலர், இது மாதிரி தான் இருக்கும். It's very difficult to remove. Recurrence most common. It's otherwise called என்னது? Atypical lipoma or pseudo lipoma or false lipoma. புரியுதா? Then வேற என்ன இருக்கும்? Then lipoma, contents of the lipoma. என்ன contents of the lipoma. அந்த லைப்போமாலேயே வந்து ஃபேட் டிஷ்யூ மட்டும் இருக்காது. ஃபேட் டிஷ்யூவோட சேர்ந்து இன்னும் 2 டிஷ்யூ சேர்ந்து இருக்கும். நர்வ் டிஷ்யூ இருக்கலாம், இல்லைனா பிளட் வெசல்ஸ் இருக்கலாம், இல்லைனா வாஸ்குலர் எலமெண்ட் இருக்கலாம், ஆர் இது மாதிரிலாம் இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் கண்டிஷன். யூ கேன் கால் வேரியஸ் டைப் ஆஃப் லைப்போமா. சப்போஸ் நியூரல் எலமெண்ட் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? நியூரோ லைப்போமா. சரியா? வாஸ்குலர் எலமெண்ட் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லைப்போமா. சப்போஸ் மசில் இது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? மயோ லைப்போமா. ஆர் ஃபைப்ரோபிளாஸ்ட் சேர்ந்துருந்துச்சுன்னா ஃபைப்ரோ லைப்போமா. அது மாதிரி யூ கேன் லைக் விச் எலமெண்ட் இஸ் அசோசியேட்டட். சப்போஸ் கேப்லரிஸ் அசோசியேட்டட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கேப்லரி லைப்போமான்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் என்னது? நீவோ லைப்போமா. புரியுதா இல்லையாப்பா? ஸோ எக்ஸாம்பிள் இதை கண்டிப்பாக கேட்பான். நீ வந்து இந்த கொஸ்டின் சொல்லிட்டீங்கன்னா சார் நியூரோ லைப்போமா,
தென் ஆஞ்சியோலைப்போமா, தென் மயோலைப்போமா, ஆர் இது மாதிரிலாம் சொல்லிட்டீங்கன்னா தென் நீ லாஸ்ட்டில் வந்து நீவோலைப்போமான்னு சொன்னீங்கன்னா தென் வாட் இஸ் நீவோலைப்போமா அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ஓகே சொல்லுவோம் அரைசிங் ஃப்ரம் தி நீவஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி சொல்லிடக்கூடாது, அரைசிங் ஃப்ரம் தி கேபிலரிஸ். ஓகே, நீவோலைப்போமா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லைப்போமா. த ஒன் மோர் திங், த பெயின்ஃபுல் லைப்போமா எதில் இருக்கும்? நியூரோலைப்போமா, Derkham's disease. What is Derkham's disease? Multiple lipomatosis. That is also painful. Then one more lipoma, angiolipoma is also painful. So the three lipomas are painful. One is angiolipoma, vascular element angiolipoma. Then multiple lipomatosis, Derkham's disease. Then another one will be the neurolipoma. சரியா? இதெல்லாமே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த ட்ரீட்மெண்ட் இஸ் ஜஸ்ட் இது மட்டும் போதும், என்ன எஃப்என்ஏசி மட்டும் போதும், என்ன கன்ஃபார்ம் எஃப்என்ஏசி. ஸோ வாட் இஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ்னு கேட்பாங்க. வாட் இஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ்? மிக்சோமேட்டஸ் டீஜெனரேஷன், ஃபேட் இருக்கிறனால மிக்சோமேட்டஸ் டீஜெனரேஷன், கால்சிஃபிகேஷன், இது மாதிரிலாம் சொல்லிடலாம். ஸோ சிஸ்ட்டு, எங்கே நீ ஒரு சிஸ்ட்டு ஒரு ஸ்வெல்லிங் இது மாதிரி ஏதாவது இருக்குது வெளியில் இருக்குன்னா யூ கேன் சே லைக் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது, என்ன நடக்கலாம்? கால்சிஃபிகேஷன் நடக்கலாம், மிக்சோமேட்டஸ் டீஜெனரேஷன் நடக்கலாம், ஃபேட்டாக இருந்ததுனால இது சப்பானிஃபிகேஷன் நடக்கலாம், இது எல்லாமே நடக்கலாம். சப்போஸ் ஒரு சிஸ்ட் மாதிரி இருக்குது, எனி சிஸ்ட் வெளியில் இருக்குது, என்ன நடக்கும்? தண்ணி தானேப்பா. அப்போ என்ன ஆகலாம்? தண்ணி இருந்துச்சுன்னா என்ன வச்சிருக்கோம்? தண்ணி வச்சிருக்கோம், ஒரு பாட்டில் வச்சிருக்கோம், கண்ணாடியில் வச்சிருக்கோம், என்ன நடக்கும்? எப்போ வேணால் உடஞ்சி போயிடலாம். ஸோ எந்த சிஸ்ட்டுக்கு எடுத்தாலும் சரி ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன போட்டுடணும்? ரப்சர், அல்சரேஷன், என்ன த ப்ரெஷர் எஃபெக்ட், இது எல்லாமே. அது உள்ளால ஒரு சிஸ்ட் இருக்கு, அப்டமனுக்குள்ள ஏதாவது ஒரு சிஸ்ட் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஓவேரியன் சிஸ்ட் ஆர் மிசென்ட்ரிக் சிஸ்ட், இது மாதிரி ஏதாவது சொல்றேன். அப்போ இது என்ன ஆகும்? அதில் உள்ள தன்னாமலை தான் இருக்கு, அது எப்போ வேணா சுத்திக்கலாம். ஸோ வெளியில நீ எந்த சிஸ்ட் எடுத்தீங்கனாலும் நீ காமனஸ்ட் காம்ப்ளிகேஷன் ரப்சர், அல்சரேஷன், ஃபங்கேஷன், இது எல்லாமே போட்டணும். அது அப்டமனுக்குள்ள நீ எந்த சிஸ்ட் எடுத்தினாலும் என்னது கண்டிப்பா என்ன காம்ப்ளிகேஷன் வரும்? அப்டமனுக்குள்ள நீ ஒரு சிஸ்ட் பார்த்தீங்கனாலே என்னதான் வரும்? கேன் ரப்சர் as well as it can twist. அதுக்கு பேர் தான் என்னது? டார்ஷன். புரியுதா? டார்ஷன். ஸோ the complications நீங்கள் எழுதிடுவேன். Then differential diagnosis, yes, neurofibroma, then liposarcoma, dermoid, எல்லாமே. Don't say liposarcoma. என்ன lipoma never turn into liposarcoma because liposarcoma is arising from the immature cells, but this is arising from the mature cells. Okay, yes. So the treatment is excision, investigation is FNAC. Okay, so examல உங்க லெவலுக்கு சொல்றேன். whenever examiner asks ஒரு diagnosis முடிஞ்சிருச்சுன்னா what is the next management னா always follow the triple assessment. என்ன டைரக்ட்லா you should not say என்னது ட்ரீட்மெண்ட் சொல்லிடக்கூடாது. சரியா? you should not say treatment, டைரக்டா சொல்ல any diagnosis. சரியா? டைரக்டா நீ என்னதான் சொல்லணும்? triple assessment. what is triple assessment? clinical, radiological, pathological, triple assessment. Okay, so lipoma clinical diagnosis solita, then what is the investigation? Then I will do imaging study, sir. Imaging, what is imaging investigation? USG is enough. Suppose large lipoma, better you can do USG. Then pathological test enna pannuva? FNAC. Okay, then excision of the lipoma, either local anesthesia or general anesthesia. That is simple. Okay, then dermoid is already நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம், வேகமா டிஸ்கஸ் பண்ணிடலாம். the dermoid, there are many types of dermoid. what is dermoid? இப்போ cyst இருக்குல்ல, it's also cyst. the cyst, many types of cyst. for example இப்போ cyst சொன்னோம்ல, what is cyst? fluid collection with covering epithelium, ஏதாவது ஒரு கவரிங் எபித்தீலியம் இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ சூடோ சிஸ்ட் இருக்கு, அது மாதிரி இப்போ there are many types of cyst. like for example என்னென்ன சிஸ்ட்லாம் இருக்கும்? என்னென்ன சிஸ்ட்லாம் வரலாம்? இப்போ என்னப்பா கை வந்துருச்சு திடீர்னு? ஓகே. சிஸ்ட்ல என்னென்னலாம் வரலாம்? சிஸ்ட் எப்படி டிவைட் பண்ணுவேன்? இட்ஸ் அ கன்ஜெனிட்டல் சிஸ்ட். எது கேட்டாலும் சரிடா, ஒன்றும் கன்ஜெனிட்டல் ஆர் அக்வர்டுன்னு போடுங்கப்பா. சரியா?
உனக்கு ஏதாவது உனக்கு என்ன சிஸ்ட்டு இது மாதிரி ஏதாவது உனக்கு தெரிஞ்சது காமனாக தெரிஞ்சதுன்னா நீயா ஒரு டயக்னோஸ் போடு. ஃபிஸ்ட்லா, சைனஸ், சிஸ்ட்டு இது மாதிரிலாம் இதெல்லாம் சிம்பிளாக தெரியுமா தெரியுதோ அதுக்கெல்லாம் நீயா டயக்னோஸ் போட்டலாம். இன்னும் கன்ஜெனிட்டல் ஆர் அக்வயர்ட். டெல் மீ எக்ஸாம்பிள் ஃபார் கன்ஜெனிட்டல் சிஸ்ட். கன்ஜெனிட்டல் சிஸ்ட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கப்பா. டெர்மாய்ட் சிஸ்ட். ஓகே, குட். என்ன சிஸ்ட்பா? தைரோக்ளாசல் சிஸ்ட். எக்ஸ்பிளைன் தைரோக்ளாசல் சிஸ்ட். ஓகே. தென் எனி சிஸ்ட்? பிராங்கியல் சிஸ்ட். ஓகே. நீ யோசிச்சினாலும் தெரியும் என்னென்ன சிஸ்ட் இருக்குன்னு யோசிச்சாலே தெரியும். என்ன யோசிக்கலன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வராது. என்னப்பா? யுராக்கல் சிஸ்ட். குட். யுராக்கல் சிஸ்ட். ஓகே, சரியா? இதெல்லாமே கன்ஜெனிட்டல் சிஸ்ட். அதாவது பிறக்கும் போதே இருக்கும். ஆர் எனி தேர் பி தி சீக்வஸ்ட்ரேஷன் ஆஃப் இதுவாக இருக்கலாம். ஆர் தேர் பி எனி டிபுலர் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா அது ஆபிலிட்டேட் ஆகாமல் இருக்கலாம். அதெல்லாமே சிஸ்ட் ஃபார்ம். சரியா? தி அக்வர்ட் சிஸ்ட். அக்வர்ட் சிஸ்ட்னா என்னது? அதுக்கு எக்ஸாம்பிள் செபேசியஸ் சிஸ்ட். குட். ஓகே. மீதி எல்லாமே பேராசைட்னால ஒரு ஹைடாட்டிட் சிஸ்ட். ஹைடாட்டிட் சிஸ்ட் கேள்வி நான் அதாவது யாராவது ஒருத்தர் ஹைடாட்டிட் சிஸ்ட் சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். யாருமே சொல்ல. ஹைடாட்டிட் சிஸ்ட் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஹைடாட்டிட் சிஸ்ட் இதெல்லாம் எல்லாமே த எக்ஸாம்பிள் ஃபார் அக்வயர்ட் சிஸ்ட். ஓகே. ஸோ டெர்மாய்டில் இதான் தெரிஞ்சிருக்கணும். The dermoid cyst, there are 4 types of dermoid. Okay, 4 types of dermoid. Another one sequestration dermoid. Then another one will be tubular dermoid, implantation dermoid, then teratomatous dermoid. Okay. Now, what is a sequestration dermoid? Sequestration dermoid is nothing but the sequestration of epithelium, the inclusion epithelium below the surface of which is sequestrated. So that is inclusion of epithelium beneath the surface. நார்மலாக அப்படி ஃபியூஷன் ஆகும்போது அந்த எபித்தீலியம் வந்து உள்ளே போயிடுது. அது அப்படியே ப்ராலிஃபரேட் ஆக ஆரம்பிக்கிறது. சரியா? ஸோ எங்கெல்லாம் ஃபியூஷன் நடக்கும்? மோஸ்ட்லி இந்த எம்ப்ரியானிக் ஃபியூஷன் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் இந்த இது வரும். ஸோ த சீக்வஸ்ட்ரேஷன் டெர்மாய்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் கன்ஜெனிட்டல் டெர்மாய்ட். கன்ஜெனிட்டல் டெர்மாய்ட். கன்ஜெனிட்டல் மீன்ஸ் டியூ அட் த லைன் ஆஃப் எம்ப்ரியானிக் ஃபியூஷன். எம்ப்ரியானிக் ஃபியூஷன் எப்படி இருக்கும்? Inclusion epithelium below the surface. So it's forming a cystic swelling in the deeper plane. What is the plane? Most common dermoid plane. என்ன planeல இருக்கும்? Subcutaneous plane. Subcutaneous plane. Okay. So then what is the example for sequestration dermoid? என்னது? The embryonic line of embryonic fusion. இதெல்லாம் line of embryonic fusion என்ன? இதெல்லாமே external angular dermoid, internal angular dermoid, other all midline dermoid. Midline, any midline swelling, one of the diagnosis என்னது? Dermoid. Any midline swelling. For example, இங்க ஒரு இது இருக்கு. என்னது? இங்க ஒரு swelling பார்க்குறேன். What is your first diagnosis? Thyroid. Thyroglossal cyst இல்லை, thyroid. சரியா? அதே மீறி இன்னொரு டயக்னோஸ் கொடுக்கணும்னு நினச்சின்னா இட்ஸ் மிட்லைனில் இருக்கு. ஸோ ஐ எம் கிவிங் அ மிட்லைன் இதுன்னு சொல்லிட்டு என்ன டயக்னோஸ் கொடுக்கலாம்? தைரோக்ளாசல் சிஸ்ட். அதுவும் அது இதுதான். சரியா? தென் இங்கே ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது. இது மாதிரி எனி மிட்லைன் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சில டிக்டம் சொல்லுவாங்களே, எனி மிட்லைன் ஸ்வெல்லிங் இட் கேன் பி அ டெர்மாய்ட். எனி ஸ்வெல்லிங் இட் கேன் பி அ லைப்போமா. எனி ஸ்வெல்லிங் மோர் தென் 5 சென்டிமீட்டர் என்னது? எனி ஸ்வெல்லிங் more than 5 centimeter until otherwise என்னது அது? sarcoma. That's why if you are the examiner keeps like the larger swelling, நல்லா பேக் லெவலில் பெரிய swelling இருக்கும். என்ன நீ சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே லைப்போமா இருக்கும். ஆனால் நீ சொல்லி முடிச்சுட்டு வாட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் யூ வில் டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா you should not say FNAC, you should say என்னது? true cut biopsy. Because why you are doing true cut biopsy? Is lipoma no obvious lipoma nu ketana? Yes sir, it's obvious lipoma, but I have to rule out because any swelling more than 5 centimeter until proved otherwise is a sarcoma. சரியா? That's why I am doing a true cut biopsy. சரியா? அது மாதிரி any midline swelling, that is this one dermoid. So the dermoid and the sequestration dermoid தான் இதான் இந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த சிஸ்ட் வெளியில் இருக்குது. ஸோ இப்போ சிஸ்ட் வெளியில் இருக்குது. காமனாக போனி ஃபியூஷன் தானே, எம்ப்ரியானிக் ஃபியூஷன் தானே. ஸோ இங்கே இருக்கும். ஸோ ஸ்வெல்லிங் வந்து சிஸ்ட் அவுட் சைட் தி ஸ்கல், ஸ்கின் பிஞ்சபிள், ஃப்ரீலி மொபைல் எல்லாமே இருக்கும். வேறு எந்த ஃபைண்டிங்ஸ் இருக்காது.
சப்போஸ் cyst with bony indentation. Bony indentation means what? There will be a gap. The bone இப்படி போகுதுல்ல, இங்க ஒரு கேப் தெரியும். ஸோ நீ ஸ்வெல்லிங் சைடில் இப்படி பால்பேட் பண்ணினா யூ வில் see the indentation. ஸோ எனி ஸ்கேல்ப் ஸ்வெல்லிங் ஆர் எனி போனுக்கு மேலே ஏதாவது ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு டெல் whether the bony indentation present or not. If bony indentation is present நீ சொல்லிட்டீங்கன்னா அது எங்க இருக்குன்னு அர்த்தம், போனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ bony indentation presentன்னு சொல்லிட்டா நீ அடுத்து இன்னொரு டெஸ்ட் சொல்லணும். என்ன டெஸ்ட்? காஃப் இம்பல்ஸ் சொல்லணும். bony indentation, then bony indentation bone வரைக்கும் தான் போகும். ஆனால் உள்ள போய் டியூரா மேட்டர்ஸ் கனெக்டிங் வித் டியூரல் ஸ்டாக் உள்ள போயிட்டு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தென் தட் இஸ் கால் என்னது? டம்பிள் டியூமர். ஹியர் காஃப் இம்பல்ஸ் பாசிட்டிவ். புரியுதாப்பா? ஸோ சப்குட்டேனியஸ் ஸ்வெல்லிங்கில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் தேர் பி நோ போனி இன்டென்டேஷன் மீன்ஸ் சப்குட்டேனியஸ் பிளேனில் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். வித் போனி இன்டென்டேஷனோட இருக்குன்னா இட் மே பி எய்தர் ஜஸ்ட் பிரீச் த போன் ஆர் என்டர் இன்டு தி இன்ட்ராக்ரேனியல் கேவிட்டி. அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? காஃப் இம்பல்ஸ். காஃப் இம்பல்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்ட்ராக்ரேனியல் கேவிட்டி டியூரா மேட்டருக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். காஃப் இம்பல்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் போனி இன்டென்டேஷன் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ யூ ஹேவ் டு மென்ஷன் திஸ் ஆல்சோ. தென் திஸ் திங் the tubular dermide is the ependymal dermide is occur in the ventricles, so it will produce a hydrocephalus. na ventricles la, so patient ku enna varu hydrocephalus oda present aagum. Then post-anal dermide. What is post-anal dermide? Just behind the sacrum and coccyx. Urachal cyst. என்ன யூராக்கல் சிஸ்ட்? ஆல்ரெடி சொன்னமே, யூராக்கல் சிஸ்ட் எங்க இருக்கும்? என்ன? இட் இஸ் a connection between the இதான் அப்டமன் இருந்துச்சு, இதான் அம்பிளிகஸ்னா, இதான் பிளாடர் இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட் படிச்சிருக்கோம்ல, மீடியன். அதனோட கண்டினியூஷன் தான் யூராக்கஸ். சரியா? யூராக்கஸ் வந்து அம்பிளிகஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஏதாவது ஒரு சிஸ்ட் வந்துச்சுன்னா இந்த சிஸ்ட் என்ன யூராக்கல் சிஸ்ட். Another important complication of this urachal cyst, it can turn into adenocarcinoma. The only dermide, the most malignant potential is urachal cyst, which will turn into adenocarcinoma. Okay, va? Then adenocarcinoma. Then the implantation dermide. There is tubular dermide. Then implantation dermide. What is implantation dermide? இதெல்லாம் இம்ப்ளான்டேஷன் டெர்மாய்டு. எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். எங்க ஒரு இம்ப்ளான்டேஷன் டெர்மாய்டு? நத்திங் பட் த இன்க்ளூஷன் ஆஃப் இந்த வெளியில் இருக்கிற எபித்தீலியம் இருக்குல்ல, வெளியில் இருக்கிற எபித்தீலியம் உள்ள போயிடுது. ஸோ உள்ள போயிட்டு உள்ள இருந்து ப்ராலிஃபரேட் ஆகி மேலே வரும். அதானே? ஸோ இம்ப்ளான்டேஷன் டெர்மாய்டு யாருக்கெல்லாம் வரலாம்? என்ன? டெய்லர்ஸ், கார்டனர்ஸ், த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் காமனாக வரும். ஸோ டியூ டு மைனர் pricks, டியூ டு ட்ராமா ஆர் எபிடெர்மிஸ் கெட்ஸ் buried into the deeper subcutaneous plane. ஸோ அது ரிட்ராக்ட் ஆகிட்டு அதுலேருந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் தி அக்வர்ட் சிஸ்ட், காமன் இன் டெய்லர்ஸ் அண்ட் கார்டனர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துடும். சரியா? தென் த டெரட்டோமேட்டஸ் டெர்மாய்ட், டெரட்டோமா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பேன். வாட் இஸ் டெரட்டோமா? டெரட்டோமேட்டஸ் டெர்மாய்ட்னா என்னப்பா? என்னென்ன டெரட்டோமேட்டஸ் டெர்மாய்ட்பா? ஆல் 3 லேயர்ஸ். என்னென்ன? எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் எல்லாமே இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா பல்லு இருக்கும், பார்த்தா ஹேர் இருக்கும், அதுக்கப்புறம் போன் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ என்ன பல்லுங்கிறான், ஹேருங்கிறான், சோறுங்கிறான் அப்படின்னு எல்லாம் முழிக்கிறானு. என்ன நமக்கு புரிஞ்ச பாஷையில் சொன்னாதான் புரியும், அதுக்காக சொல்கிறேன். சரியா? ஸோ இட் கண்டைன்ஸ் டெரட்டோமேட்டஸ் டெர்மாய்ட், இட் கண்டைன்ஸ் ஹேர், டீத், என்ன தென் போன், கார்டிலேஜ், இதெல்லாமே இருக்கும். ஸோ த கிளினிக்கல் இதில் ஒரு டெர்மாய்ட்னு வச்சாங்கனாலே யூ ஹேவ் டு டெல் the dermide. What is the skin plane of the swelling? Plane of the swelling எங்க இருக்கும்? Subcutaneous. our skin எப்படி இருக்கும்? Pinchable. What is the consistency? Cystic in consistency. அது பேர்லயே cyst இருக்கு, அப்ப நீ cystic தான் சொல்லணும். Cystic in consistency. சரியா? fluctuation, அடுத்த என்ன டெஸ்ட் பார்க்கணும்? fluctuation test எப்படி இருக்கும்? Positive. Then transelimination test எப்படி இருக்கும்? Negative. ஏன்னா it's a dermide material, it's not a clear fluid. சரியா? so dermide material, so transelimination test negative. சப்போஸ் போனி இன்டென்டேஷன் இருந்துச்சுன்னா you have to stay the bone indentation. சொன்னா கூட என்ன டெஸ்ட்? என்ன டெஸ்ட்? காஃப் இம்பல்ஸ்.
Okay, so all the features. So the complications you know. What is the complications? என்னென்ன complications? என்னென்ன complications? Any cyst என்ன சொல்லியிருக்கேன்? Can rupture or infection. வெளியில இருக்கிறது எல்லாமே, வெளியில இருக்கிறது dermatitis, sebaceous எல்லாத்துக்கும் infection எழுதலாம், ulceration எழுதலாம், the pressure effect எழுதலாம், calcification எழுதலாம். வெளியில எந்த cyst இருக்கோ அதுக்கெல்லாம் இது எழுதலாம், கூட rupture சேர்த்து எழுதலாம். புரியுதா? Yes, the treatment is excision biopsy under anesthesia.